லாஸ்ட் இயர் பிஓ எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, பி இஸ் ஈக்குவல் டு 0, 1 அப் டு எக்ஸட்ரா z ஈக்குவல் டு 25 தென் அடிஷன் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கொஷினுடைய வேல்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து சப்ராக்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வரும். அப்போ அது 1 சப்ராக்ஷன் பண்ணால் 0 வரும். அடுத்து டியோடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3. அப்போ அடுத்தடுத்து டி வந்துருக்கிறதால நம்மளுக்கு 0, 3. அதாவது டியோடைய பொசிஷன் 4, அதில் 1 சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு 3 வரும். சரிங்களா? அதனால் அப்படி எழுதியிருக்கேன். ஐயோடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9. அப்போ 9ல் வந்து 1 சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு 8 வரும். 8. அடுத்து ஐ வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் எழுதியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீனா 20 மேட்ச் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டீயோடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ 20ல் 1 சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு 19 வரும். அடுத்து ஐயோடைய பொசிஷன் வந்துட்டு நம்ம இப்போ தான் நம்ம எழுதணும். என்ன எழுதியிருக்கோம்? 8ன்னு அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15. 15ல் 1 சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு 14 வரும். அடுத்து என்னுடைய பொசிஷன் MNO. அப்போ ஓ வந்து 15னா என் வந்து 14 இருக்கும். 14ல் 1 சப்ராக்ஷன் பண்ணால் 13 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டில் 14, 13 முடியணும். எல்லாமே ஒரே மாதிரி தான் முடியுது. அப்போ அதுக்கு முன்னாடி 08 இருக்கணும். எல்லாமே 08 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 19 வரணும். அப்போ இங்கே வந்து 18 இருக்குது, இது வராது. இங்கே 19 இருக்குது, இங்கேயும் 19 இருக்குது, இங்கேயும் 19 இருக்குது. அதுக்கு முன்னாடி 8 வரணும். 8ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இது வராது. அடுத்து இங்கேயும் 3 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 8 இருக்குது, ஆனால் இங்கேயும் 8 இருக்குது. இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா 2 இடத்துல 3 வரணும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 3 வந்திருக்கு. இந்த இடத்துலையும் 2 3 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 வந்திருக்கணும். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல 2 0 வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், மொத்தம் இந்த 2 ஆப்ஷனும் பாருங்கள். சரிங்களா? 0 0 3 3 08 19 08 13 14. சரிங்களா? அதாவது இந்த இடத்துல 14 13 இருக்குது. இந்த இடத்துல 13 14 இருக்குது. ஆனால் நம்முடைய ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? 14 வரணும், 13 வரணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக்காக கேட்டிருக்காங்க.